வணக்கம் காய்ஸ், இது தான் நம்ம புது சேனல் ஆர்டிஸ்ட் சம்திங். இன்னைக்கு நம்ம விளையாட போகிற கேம் தான் கார் எக்ஸ்ட்ரீம் கேம். இது ஒரு ஓப்பன் வேர்ல்ட் கேம். லெட்ஸ் என்டர் த கேம். இப்போ நம்ம என்ன கொடுக்கலாம்? ஃபஸ்ட்டு நம்ம சிங்கிள் பேர் போய் பார்க்கலாம். ஓகே போகலாம். கொடுத்தாச்சு, கார் வந்துருச்சு. இப்போ நம்ம சும்மா பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ நம்ம போகலாம். ரூட்டே எனக்கு தெரியாது சத்தியமாக. செம்ம ட்ரிஃப்ட் அடிக்குது, நல்லா பாருங்க. ஆனால் எனக்கு தான் ஆட்டோ தரல, அது கண்டுக்கு வருது. சரி, அப்படியே போவாங்க. அது ரவுண்டெல்லாம் போட்டுட்ருக்கேன். சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு தான் ஓட்ட தரலன்னு பார்த்தா இங்கே இருக்கிற யாருக்கும் ஓட்ட தரல. இது எப்படி இவ்வளோ டைமண்ட்ஸ் கிடச்சின்னு பார்க்காதீங்க, ஏன்னா நான் ஒரு ஹேக் பண்ணியிருக்கேன். அந்த ஹேக்கை நான் வீடியோ என்ன சொல்கிறேன். இப்போ நம்ம அந்த காரை மாற்றி ஏதோ பயங்கரமான கார் எடுக்கலாம். தரந்துச்சு. இப்போ போகிறோம், ஏதாவது மாஸாக இருக்கிற கார் எடுக்கலாம். காய்ஸ், எனக்கு ஒரு கார் தெரியும் காய்ஸ். பிக்கப் நீங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா மறந்துடுவீங்க. இப்போ நம்ம போய் வந்துட்டு அந்த கார் எடுக்கலாம். இதான் இந்த விக்னம் V8ன்னு இருக்குல்ல, அந்த கார் தாச்சு கைஸ். லோட் ஆகுது, கார் வந்துடுச்சு. இப்போ போவோம். காய்ஸ், அவன் பிக்கப் பாருங்க, என்ன ஸ்பீடு. அம்மா என்ன கைஸ், ஒரு செகண்டில் டாப் ஸ்பீடு தட்டுச்சு. இப்போ நம்ம ஏர்போர்ட்டுக்கு போக போகிறோம். ஆனால் அது சத்தியமாக கண்ட்ரோல் கிடைக்கல கைஸ், அதுதான் எனக்கு பிடிக்காதது. பறந்துட்டுருக்கோம். இப்போ மாசாக இருந்துச்சு. என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் கார்னா அது இதுதான் கைஸ். ஆனால் இதை விட எனக்கு நிறைய கார்ஸ் பிடிக்கும். ஆனால் இதுவும் என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் கார். வாங்க கைஸ், இப்போ நம்ம இந்த ரேம்புக்கு போகலாம். ஜஸ்ட்டு கொஞ்சம் கீழே போயிருந்தா இப்போ நம்ம அந்த 100 XP எடுத்துருக்கலாம். இது என்ன கைஸ் சைடில் காட்டுது? சைடில் ஒரு ரூட்டுமே இல்லையே. சரி போவோம். இப்போ இந்த வண்டியை விட்டு போகிறேன். அசிங்கமாக ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, அப்படியே வெல்கம் டு நோபுக்குட்டி கேம் மாதிரி இருக்கு. இப்போ நம்ம இந்த பார்க்கிங் லாட்டுக்கு போகலாம். சீக்கிரம் மூர்க்கடா டூய் பறக்கிறோம். நம்ம இந்த இதுக்கு மேலே போகலாம். அப்படியே மேலே போய் கீழே ஜம்ப் பண்ணலாம். ஜஸ்ட்டு கைஸ், நான் என்னென்னமோ பைத்தியம் மாதிரி அங்கே மயிறு மாதிரி வண்டி இருக்குது கைஸ். இந்த வண்டி சத்தியமாக பிடிக்கல, அசிங்க பண்ணிருக்கு. ஜஸ்ட்டு எப்படியோ வந்துட்டோம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி அசிங்கமான ஒரு நேரத்தை நான் அந்த வாழ்க்கையில் பார்த்ததில்ல. இப்போ பார்த்தாச்சுல, சாக வேண்டிதான். கொஞ்ச நாட்டுக்கு முன்னாடி ஃபேவரட் கார்னு சொன்னேன், அதுக்குள்ளே நான் மாற்றிக்கிட்டேன். அசிங்கம் பண்ணுது, அசிங்கமாக இருக்கு கைஸ். ஆனால் ஸ்பீடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் கைஸ். ஸ்பீடெல்லாம் மாசாக இருக்கும். இப்போ நம்ம இந்த கார் இங்கே ஒரு கராஜ் இருக்குது. சரி கைஸ், இப்போ நம்ம இந்த காரை மாற்றலாம். ரொம்ப நேரமாக இந்த காரை ஓட்டிகிட்டு இருக்கோம். மாற்ற தான் போகிறோம், கன்ஃபார்ம் மாற்றணும். சரி, கேட்டு தந்துருச்சு. இப்போ போகலாம். இப்போ நம்ம VIP பாஸை நம்மளால கிளைம் பண்ண முடியாது, க்ளோஸ் கொடுத்துடலாம். கராஜ் போ. சை, மென்டல் மாதிரி வேற எங்கேயோ போயிட்டு. சரி, கராஜ் போயிட்டு வேறு ஏதாவது மாசான கார் எடுக்கணும் காய்ஸ். என்னமோ அந்த மைல்ஸ் GTன்னு என்னமோ கார் இருக்குது, இதை எடுக்கலாம். இப்போ டாப் அப்கிரேட் பண்ணிட்டு இதுக்கு 2730 டைமண்ட்ஸ். நம்மளுக்கெல்லாம் இது ஈஸி, ஏன்னா நம்ம ஒரு ஹேக் தானே பண்ணியிருக்கோம். ஹேக்கர் காய்ஸ். ஆனால் பிளேயில் மட்டும் போட்டுக்குட்டி, அது கண்டுக்காதீங்க. கார் எடுத்துனா சிங்கிள் பிளேயர் கொடுத்துக்கலாம். இப்போ வந்தாச்சு காரு, போகலாம். மாசாக இருக்கு காய்ஸ். இதுவும் என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் காரில் இதுவும் இருக்குது. இப்போ இந்த ரன் மாதிரி இருக்குது, நம்ம போய் பார்க்கலாம். அது அசிங்கம் பண்ணிட்டேன். எப்படியாவது அப்படியே பர்ஃபெக்ட் லேண்டிங் பண்ணிடலாமா? சார் சொல்கிறேன் காய்ஸ், சத்தியமாக பர்ஃபெக்ட் லேண்டிங் ஆகாது. வாட் ஃபக் காய்ஸ், பர்ஃபெக்டாக போய் நின்றுச்சு. எப்படி காய்ஸ், நான் கூட எப்படி கீழே வந்து அப்படியே சொருகிறேன்னு பார்த்தா கட்டன் நின்றுச்சு. கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. மாசான்னு சொன்ன சீனை பார்ப்போம்.
சொன்னல. ஏன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த கேம் விளாண்டுருக்கேன். இப்போல்லாம் ப்ரோ மாதிரி விளாடுவேன். இப்போ தான் கொஞ்சம் டச்சு விட்டுருச்சு. இப்போ அந்த இடத்துல ஒரு ரேங்க் மாதிரி இருக்குது. அந்த இடத்துல போகலாமா? ஓகே பார்ப்போம். கரெக்டாக லேண்ட் ஆயிடுச்சு கைஸ். அப்படியே அது பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கு இந்த விங்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் இதோடது. எனக்கு என்னமோ எனக்கு அந்த விங்ஸ் தான் இதை பேலன்ஸ் பண்ண வைக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அப்படி நிற்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த விங்ஸ் ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ எங்கே போகுதுன்னே தெரில கைஸ். எங்கேயாவது போவோம். சரி நம்ம இப்போ இந்த ஏர்போர்ட்டுக்கு வெளியே போகலாம். அப்படியே சுற்றி அதான் அங்கே ஒரு டோர் தெரியுது. அது வெளியே போகலாம். இப்போ பரடா போகலாம். டிஸ்டெல்லாம் அடிக்குது. இது என்ன கைஸ் சுற்றி போகுது. இன்னைக்கு நம்ம வண்டி ஒரு வழி ஆகாமல் ஆகாது. ஐயோ கவுண்ட் அடிச்சு விழுது கைஸ். என்ன காய்ஸ் இது? நம்ம இந்த கார் எடுத்து மலைக்கு கிட்ட எங்கேயோ வந்துட்டோம். சரி எக்ஸ்பி எடுப்போம். இந்த இடத்துல ஒரு இது இருக்குது. இதில் போவோமா? ஓகே கார் அன்லாக் ஆகிருக்கு. ஆனால் அந்த கார் எனக்கு வேண்டாம். சரி இப்போ நம்ம இந்த கராஜுக்குள்ளே போய் எப்படி உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இதில் உங்களுக்கு பேஸில் வச்சா மட்டும் தான் உங்களால் கஸ்டமைஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் கஸ்டமைஸ் கொடுத்துட்டு இப்போ நம்ம கலர் கஸ்டமாட்டலாம். மேட்டுக்கு கொடுக்கலாமா? ஓகே மேட்டுக்கு போகலாம். இதில் இந்த மாதிரி கோல்டன் கலர் மாதிரி வைக்கலாமா? இது செம்மையாக இருக்குது காய்ஸ். இது இருக்கலாம். டயர் பார்க்கலாம். இந்த லெவலாக வேறு காய்ஸ் கடுப்பேற்றிட்டுருக்கு. பார்க்கலாம். இந்த கோல்டன் டயர் வேண்டாம். இந்த பக்கத்தில் இருக்கிற இது செம்மையாக இருக்குது. இது வாங்கிடலாம். அதுக்கு எல்லோ கலர் கொடுக்கலாமா? ஓகே இது நல்லாயிருக்கு. இதுக்கு நம்ம ஒரு ஒயிட் நல்லா பியோர் எல்லாம் கொடுக்கலாம். இதுதான் நினச்சேன். நம்ம அப்படியே பெருசாக அந்த இதோட மேக்ஸ் அப்டேட்டில் ஒரு இது இருந்துச்சுல அந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சமா விண்டோ டார்க் கொடுத்துக்கலாம். இருக்கிறதுலே காஸ்ட்லியான ஒரு நம்பர் பிளேட்டாக இருக்கணும். இதுக்கு 5000. ஓகே வேறு ஏதாவது பார்க்கலாம். இல்லை இதுதான் மோஸ்ட். இதே வாங்கிக்கலாம். ஓகே வாங்கியாச்சு. இப்படி தான் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணணும். இந்த இதில் அப்படியே பேக் வந்து சிங்கிள் பேர் கொடுத்துக்கலாம். வேண்டாம் எக்ஸ்ட்ரீம் கொடுக்கலாம். இல்லை நம்ம எக்ஸ்ட்ரீம் டெஸ்ட்டு. இதில் நம்ம என்ன ஸ்டண்ட் ரேஸ் கொடுக்கலாமா? ஓகே இதில் ப்ளே கொடுத்துக்கலாம். இது கொஞ்ச நேரம் இப்படி லோட் ஆகிட்ருக்கோம். நம்ம லோட் ஆக ஃபுல்லாக ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஆயிடுச்சு. மாசாக இருக்குல்ல காய்ஸ் இந்த ரேம்ப்பு. கன்ஃபார்ம் நான் லாஸ்ட்டு இல்லைன்னா 5th 6th அந்த மாதிரி தான் வருவேன். ஃபஸ்ட்டில் கன்ஃபார்ம் வர மாட்டேன். அது போக சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் ஒரு நோபுக்குட்டி. அதை கண்டுக்காதீங்க காய்ஸ். வாமி கப்புன்னு எனக்கு 3 2 1 போகலாம். நம்ம தான் ஃபஸ்ட்டு போகிறோம். ஆனால் கடைசியில் பாருங்க. இல்லை என்ன காய்ஸ் எல்லோரும் என்னோட பறக்கிறீங்க. யாரா முட்டிகிட்டு இருக்கா? அவனுக்கு வேணும் கைஸ். என்னை முட்டினால நல்லா வாங்கிட்டோம். இப்போ இதுக்கு மேலே போகலாம். ஒரு ரூட்டு போய்க்கலாம். போகலாம் பறக்கிற மாதிரி இருக்கு. சும்மா மெதுவாகவே வந்துருக்கோம். இது எனக்கு இவ்வளோ அம்பு. ஐயோ வண்டியெல்லாம் கிடைக்கிது. இதில் என்ன கைஸ் குட்டி குட்டி வாட்டராக இருக்குது. ஓகே இது வழியாக போகலாம். ஓகே போயாச்சு. இதுக்கு மேலே போகலாம். அது ஜஸ்ட்டு கைஸ் தெரியாமல் கொடுத்துட்டேன். திரும்பி மேலே போகலாம். ஓகே அப்படியே போயாச்சு. இப்போ இந்த சைடு மேலே போகலாம். இது அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஓகே போயாச்சு. தண்ணி விழுந்துட்டோம். அப்படியே விழுந்த அந்த அப்படியே இந்த ரவுண்டாக ஒரு ஆற மாதிரி இருக்கும். அது கொடுத்தா அப்படியே வந்துடுவோம். நேராக நின்றுவோம். பார்க்கலாம். ஜஸ்ட் மிஸ்ஸு கைஸ். நான் கூட மெதுவாக போயிடலான்னு பார்த்தேன். மெதுவாக போயிருந்தா அங்கே வாட்டர் இருந்துச்சு. வாட்டரை மாட்டிவிட்டேன். அதுக்கெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. இதில் தான் கைஸ் என்னை வெறுப்பேற்றும். சத்தியமாக நான் இதில் தான் ரொம்ப லேட் பண்ணுவேன். பார்த்தீங்களா அசிங்க பண்ணிட்டுருக்கேன் கைஸ். ஈஸியாக இருக்குது. பாடி இவனை கைஸ் அங்கேருந்து பறந்துக்கிட்டு வரான். சரி பறக்க முடிஞ்சு இருப்பாங்க போல. பறக்கிறான். என்ன கைஸ் எனக்கு கட்டுப்பேற்றுது கைஸ். இது எப்படியாவது போயிடணும். இதை தாண்டி எல்லோரும் போகிறாங்க. நான் தான் செகண்டு வந்தேன். இப்போ நான் தான் லாஸ்ட் வந்துட்டுருக்கேன். இல்லை நான் 3rd வரேன். எப்படி உள்ளே போனேன்? அங்கே ஓட்டையே காணுமே. எப்படி போனேன்?
இதெல்லாம் அநியாயம் காய்ஸ். 5வது இடத்துல 6வது இடத்துல போய் விட்டாங்க. உங்களுக்கே சொல்லுங்கள், இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு கடுப்பாகுமா இல்லையா? கமெண்ட்டில் போடுங்க. கடுப்பாகும்னா க்ரீன் கலர் ஹார்ட்டும், கடுப்பாகாதுன்னா ரெட் கலர் ஹார்ட்டும் போட்டுருக்குங்க. இப்போ போவோம். ஜம்ப் பண்ணி ஓகே, அந்த மாதிரி இந்த நடு ஓட்டக்குள்ள போகணும் போல. மொத்த ராங்கு காய்ஸ். கொஞ்சம் போயிருந்தா அந்த இடத்துல வின் ஆயிருப்பான் காய்ஸ். நான் மென்டல் காய்ஸ். தேவையில்லாமல் ராங் வேலை போயிட்டேன் காய்ஸ். லைட்டாக அந்த இடத்துல போனால் வின்னு காய்ஸ். அந்த இடத்துல தான் அந்த வின் ஆகிறதுக்கு நிற்கிற இடம்லாம் இருக்குது. சரியான கபூதியாக இருப்பேன் காய்ஸ் நான். பார்த்தீங்களா, அங்கே பாருங்கள், நான் காட்டுறேன். பார்த்தீங்களா, அங்கே தான் வின் அந்த இடம் இருக்குது. நான் வேறு தெரியாமல் அந்த சைடு போயிட்டேன் காய்ஸ். ஐயோ, எத்தனாவது வந்திருக்குன்னு தெரியலையே. 4th place காய்ஸ். அசிங்கம் காய்ஸ். ஆனால் நான் சொல்லட்டுமா, இது எனக்கு அசிங்கம் இல்லை. நூபுக்குட்டிக்கு இதெல்லாம் அசிங்கமே இல்லை. ஏன்னா நூபுக்குட்டிக்கு அசிங்கம்னா என்னன்னு தெரியாது. எனக்கு இப்போது 1500 கிடச்சிருக்கு. ஏதாச்சும் என்னத்தை கிளிக்கப்பான்னு சத்தியமாக தெரியாது. இப்போ நம்ம வந்துட்டு அந்த ஹேக் பண்ண லாஸ்ட்டில் வீடியோ எண்டில் சொல்கிறேன்னு சொன்னல, இப்போ அதை சொல்கிறேன். இப்போ நீங்கள் பேக் வந்துக்கோங்க. பேக் வந்து குரோம் இல்லைன்னா கூகுள் எதில் வேணால் பண்ணலாம். ஆனால் கூகுளில் தான் நிறைய ஒர்க் ஆகும். அப்போ கூகுளுக்கு போய்க்கலாம். கூகுளுக்கு போயிட்டு எக்ஸ்ட்ரீம் கார் டிரைவிங் அன்லிமிட்டட் மணின்னு சர்ச் பண்ணுங்கள். பண்ணிட்டு அதோட ஃபஸ்ட்டு லிங்க் கொடுத்தீங்கன்னா, இப்படி ஃபஸ்ட் லிங்க் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஏபிகேன்னு காட்டும். இதான் இந்த மாதிரி இங்கே டவுன்லோட் ஏபிகேன்னு காட்டுதா, அந்த மாதிரி காட்டும். அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேம் செலக்ட் ஆகும். செலக்ட் ஆனோடனே நீங்கள் வந்துட்டு கெஸ்ட்டு கொடுத்துருங்க. நீங்கள் கெஸ்ட்டு கொடுக்கலன்னா வராது. கெஸ்ட்டு கொடுத்துட்டு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த அன்லிமிட்டட் மணி கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பை.